ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடிப்பதி நேற்றுலாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? அதனால் ஒரு வாரம் கழித்து கேட்குறியா அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் நல்லா போயிருக்கும் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்னென்னா ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணுங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லணும். அந்த கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, பொண்ணுங்க வந்து எப்பவுமே ஒரு கிரேட்டான பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்காகனா, கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கடந்து வந்துடுறாங்க. அதுக்காக நான் பசங்களையும் குறை சொல்லலை, அவங்களும் பாவம் தான். பொண்ணுங்க வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னா பசங்க வெளியே போய் சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. சில பொண்ணுங்க வந்து வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வெளியே போய் வேலையும் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தான். ஆனால் பொண்ணுங்கன்றது அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொண்ணோட லைஃப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், சரிங்களா? சில பேர் பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் தான், ஒரு 23 24 பேர் பார்க்குறீங்களா? அப்போ 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் 100க்கு மேலேயே போகுது. ஏன்னு தெரில. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்னன்னே எனக்கு தெரியல. அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நான் போய் கம்பெனிலாம் யாரும் பண்ண முடியாது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நான் போய் நீ என் வீடியோ பாரு அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணோட லைஃப்பை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்தும் கஷ்டம், அண்டு மேரேஜ் ஆன வீட்டிலேருந்தும் கஷ்டம். அந்த மாதிரி தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டில் கஷ்டப்படுவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி 2 வீட்லேயும் ஈக்குவலாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சொல்ல வர பொண்ணுக்கு அப்பா அம்மா சைடும் கஷ்டம், அண்டு ஹஸ்பண்ட் வீடும் கஷ்டம். அதுக்காக அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒருத்தர் தான். நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு ரீசன் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கடந்து வர்றது தான் லைஃப். அதே மாதிரி தான் நம்ம அந்த பொண்ணை பற்றி தான் பேச போகிறோம், சரிங்களா? அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேர் வந்து சித்து, சரிங்களா? அந்த பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா, அந்த பொண்ணு 2 அண்ணாங்க, சரிங்களா? இதில் வந்து அந்த பொண்ணு பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வேறு யாரை பற்றியும் நான் பேச போகிறதில்ல. அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது மட்டும்தான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், சரிங்களா? சித்துவோட அப்பா போலீஸாக இருக்கார், போலீஸ் வேலை செய்கிறாரு. சித்துவோட அவங்க அம்மா வந்து வீட்டிலே தோட்டத்தை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சித்துவோட அண்ணாங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. சித்து வீட்டில், சின்ன குழந்தை வீட்டில் தான் இருக்காங்க. அப்போல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா, சித்துவோட அவங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க, உடம்பு சரியாமல். எதனாலனா, அவங்க 4th டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது அபார்ஷன் ஆகிடுச்சு, அதனால் இறந்துட்டாங்க. அப்போ அவளுக்கு தெரியாது, அறியா குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அதனால் அவளுக்கு ஒன்றுமே தெரியலையா. அவங்க அப்பா வந்து ஒய்ஃப் இறந்ததில் கொஞ்சம் குடிக்கு அடிமையாயிட்டார், ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஆகிடுச்சு. அண்ணாங்களும் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்களும் ஸ்கூல் போகிறதே இல்லை, நிறுத்திட்டாங்க. பசங்க கூட சேர்ந்துட்டு சுற்றிக்கிட்டு அது இதுன்னு. வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னா யாருக்கும் அக்கறை இல்லை. அதனால் அவள் சின்ன குழந்தை, அவள் என்ன பண்ணுவாள், அந்த சின்ன குழந்தை என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.